ஜெயா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம ஃபேவரட் சமையல் ஸ்டார் செஞ்ச பெஸ்ட் டிஷ்ஷஸ் எல்லாமே நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு சுவையோ சுவையில் உங்களுடைய ஃபேவரட் செஃப்பான தாமு சார் செஞ்ச புளிப்பொங்கல் எப்படி செஞ்சுருக்காருன்னு பார்த்துட்டு வாங்க. புளிப்பொங்கலை செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். அரிசி ஒரு அழாக்கு, பச்சை பயிறு அரை அழாக்கு, கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 10 நம்பர், புளி 1 எலுமிச்சங்காய் அளவு, பச்சை மிளகா 3 நம்பர், கருவேப்பிலை 1 கை, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. இந்த புளிப்பொங்கல் அப்படின்னு சொன்னோம். புளிப்பொங்கலுக்கு பச்சை பயிறு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு அழாக்கு அரிசி அப்படின்னா அரை அழாக்கு பச்சை பயிறு. இதே உங்களுக்கு கப்பில் அளவு சொல்லணும்னா 1 கப்புக்கு அரை கப். அழகாக்குன்னு சொல்கிறது 200 கிராம். அப்போ 100 கிராம் பச்சை பயிறு. எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல எண்ணெய் ஊற்றுறோம். கடுகு, மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, மஞ்சள்தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுறோம். அரிசி ஊற வச்சுருக்கோம். அதே மாதிரி அந்த பச்சை பயிறு ஊற வச்சுருக்கோம். தண்ணி நல்லா களைஞ்சிட்டு அரிசி போட்டு வதக்குறோம். பச்சை பயிரையும் போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிறோம். உப்பு போட்டுறோம். தண்ணி 1க்கு 2.25. அந்த 2.25 சொல்லும்போது கொஞ்சம் குழஞ்சா மாதிரி இருக்கும். இது தாளிப்பு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அதே மாதிரி ரைஸில் போட்டு வதக்கியாச்சு, பயிர் போட்டு வதக்கியாச்சு. கடைசியாக அந்த வெந்த பிறகு குக்கர் மூடியை அறுத்துட்டு அந்த 1 எலுமிச்சங்காய் அளவு புளியை ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சி அந்த பல்ப்பு மாத்திராது அந்த புளி தண்ணி மாத்திரம் எடுத்து தெளித்த மாதிரி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இது சட்னி தேவையில்லை, சாம்பார் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றதுக்கு கலக்கலாக இருக்கும். எல்லா கோவிலும் பார்த்திங்கன்னா மார்னிங் வெண்பொங்கல் கலக்கலாக கொடுப்பாங்க, நெய்யோடு போட்டு கொடுப்பாங்க. நம்ம பொங்கலில் நெய்யில் ஒரு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு நெய் தேவை அப்படின்னா கடைசியாக அதை புளி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த புளி பொங்கலை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த 1 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுறதில்ல. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடான பிறகு நான் சொன்னேன் கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, அந்த அரிசி பருப்பு, பச்சை மிளகாய் போட்டு நம்ம வதக்க போகிறோம். இந்த பொங்கல் வரும்போது 4 குறுந்தானியங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். வரகு, சாமை, திணை, குதிரைவாலி. இதுலேயும் நீங்கள் செய்யும்போது அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா, அதை பச்சை பயிர் வச்சு செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு பச்சை பயிறு. அதே மாதிரி வரகோ, சாமை, திணை, குதிரைவாலி இது வேணால் யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ நிறைய பேர் வந்து இதை வரகு, சாமை, திணை, குதிரைவாலியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த வரகரிசியோடையோ சாமை அரிசியோட செய்யும்போது அதோட டேஸ்ட் வந்து டெஃபரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கும். இது 4 அரிசி இல்லாதவங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொன்னி அரிசி வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ என்ன சூடாயிடுச்சு, இதில் உளுத்தம்பருப்பும் உங்களுக்கு காமிச்சதில் வந்து உளுத்தம்பருப்பும் கடுகும் ஒன்றா காமிச்சிருக்கோம். நீங்கள் தனியாக எடுக்கணும்னா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ நான் 2 சொன்னால் கூட 2த்தையுமே சேர்ந்த மாதிரி 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அதே மாதிரி இப்போது மிளகு போட்டுடுறேன். 2 டீஸ்பூன் மிளகு சொல்லியிருக்கோம், மிளகு. அதே மாதிரி சீரகம் 2 டீஸ்பூன் சீரகம். இப்போ இதிலே வதக்கிடுறோம். இப்போ கருவேப்பிலையை போட்டுறேன். 1 கை கருவேப்பிலை, வாசனை சூப்பராக இருக்கும். இதில் 10 முந்திரி பருப்பு சொல்லியிருக்கேன், 10 முந்திரி பருப்பு போட்டேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடும். இந்த மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சி வரணும். அப்போ தான் அந்த பொங்கல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளி போட்டு செய்கிறதால கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ வந்து அரிசியை போட்டேன். அதே மாதிரி பச்சை பயிரை ஊற வச்சுருக்கோம். அது ஊற வச்ச பச்சை பயிரையும் போட்டு வதக்கிறோம். இதையும் போட்டு நல்லா வதக்கிடுறோம். கொஞ்சம் வதக்கட்டும். இதில் உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி 3 பச்சை மிளகாய் சொல்லியிருக்கேன். 3 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாயை அதில் போட்டோம்.
இந்த பொங்கல் இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஆனால் சாதாரணமாக பொங்கல்னால் பச்சை பயிறு யூஸ் பண்ணுறப்பல பாசி பருப்பு தான் யூஸ் பண்ணோம். அரிசி வந்து பொன்னி அரிசி யூஸ் பண்ணுறோம் வீட்டில். நெய்யும் எண்ணெயும் விட்டு மிளகு, சீரகம், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, இஞ்சி போட்டு தாளிக்கிறோம். இது ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தான் தெரியும். இப்போ இதில் அரிசி, பருப்பு அதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நல்லா வதக்கிடுறேன். இப்போது தண்ணி விட்டுலாம். கடைசி 1க்கு 2 தண்ணி சொன்னேன். கடைசியாக மஞ்சத்தூள் போட போகிறேன். 1க்கு 2.25 தண்ணி சொன்னேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் தளதளன்னு இருக்கணும். இப்போது மஞ்சத்தூள் போட்டுறேன். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு இதையும் போட்டு கிண்டிடுவோம். ஒரு மூடி போட்டலாம். சாதாரணமாக பொங்கல்னு சொல்லும்போது வெண்பொங்கல், மிளகு பொங்கல், மிளகுவரன்னு சொல்கிறோம், சக்கரை பொங்கல், வரகு பொங்கல், பால் பொங்கல் அப்படின்னு இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்சது வந்து இந்த வெண்பொங்கல் டேஸ்ட் வந்து இந்த பாசிப்பயிரும், அதாவது பாசிப்பயிரும் அரிசியும் சேரும்போது அது டேஸ்ட்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த பொங்கல்லாம் செஞ்சு வச்சோம்னா அப்படின்னா ஆற என்னன்னா கொஞ்சம் அப்படியே கெட்டி ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் தண்ணி அளவு கொஞ்சம் 2.25 விட்டும் போது ஆறுனா கூட உங்களுக்கு அந்த கெட்டி ஆகாது, கல் மாதிரி ஆகாது, தளதளனே இருக்கும். இந்த பால் பொங்கல்னு சொல்லும்போது சாதாரண நம்ம குக்கரில் பொங்கல் வேக வைப்போம். எப்படி வேக வைப்போம்? அரிசி, பாசிப்பருப்பு, பெருங்காயம் போடுவோம், உப்பு போட்டுருவோம். போட்டு அது இதில் பாதி பால் பாதி தண்ணி ஊற்றி குக்கர் போட்டு வேக வைக்கணும். சாதாரணமாக பால் ஊற்றும்போது பொங்கி வரும். அப்போ அது நேச்சரை வந்து பாலுக்கு பொங்குகிற நேச்சர் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாலில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வைக்காமல் டைரெக்டாக வேக வைக்கணும். அதாவது எப்படி அரை பங்கு வேக வச்சா போதும், அதுக்கப்புறம் குக்கர் முடிவு வேக வச்சு குக்கரில் வேக வச்சுக்கலாம். அப்போது உங்களுக்கு பொங்காது. அது மிக்ஸ் பண்ணும்போது நல்லா குழஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு நான் சொன்னேன் சீரகம், மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு தாளித்து கொட்டிங்கன்னா அதை பால் பொங்கலே வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு. இப்போ அடுப்பு அணைச்சிடுறேன். இந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இது மீன் டைம் புளியை கரைச்சிக்கிறேன். ஒரு எலுமிச்சை அளவு புளி, ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு இதை கரைச்சிக்கிறோம். 3/4 கிளாஸ் சொன்னேன், 1/4 கிளாஸ் போதும் ஆக்சுவலாக. சாதாரணமாக நீங்கள் எனக்கு கேள்வி கேட்கலாம், இந்த புளி ஏன் முதலியே போடல, கடைசியில் போட போகிறீங்க? நீங்கள் முதலியே போட்டோம் அப்படின்னா அந்த பயிறு வந்து சரியாக வேகாது. அது புளிக்கு ஒரு தன்மை அப்படின்னா ஒரு மாதிரி நெட்டாக இருக்கும், வேகாது. அதனால் புளியை கடைசியாக போடுறோம். இன்னொன்று, எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி, பொங்கல் சாப்பிட்டா ஏன் தூக்கம் வருது? நிறைய பேர் சொல்லுவாங்க பொங்கல் சாப்பிட்டோன்னு தூக்கம் வருது. அந்த அரிசி பருப்புக்கே உண்டான அதில் நிறைய என்ன சொல்லுவோம், கார்போஹைட்ரேட்டும் ப்ரோட்டீன் கலந்துருக்கிறதால கொஞ்சம் மந்தமாக இருக்கும். பொங்கல் சாப்பிட்டு போனாவே ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்யவே தோணாது, இந்த மாதிரி மந்தமாக இருக்கும். அது பிகாஸ் ஆஃப் தி நேச்சர் ஆஃப் தி கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன். இப்போது இதை பொங்கலை நல்லா வெந்துடுச்சு, ஓப்பன் பண்ணிட்டோம். நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா என்ன பண்ணுறேன், புளி தண்ணியை திக்காக கரைச்சி வச்சுருக்கேன், இந்த புளி தண்ணியை விட்டுறேன். இது கூட சட்னி தேவையில்லை சொன்னேன், அதே மாதிரி சாம்பார் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே உங்களுக்கு எதாவது தேவைன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தொகையல். தொகையல்னு சொல்லும்போது கொத்தமல்லி 2 கை, புதினா 2 கை, உளுத்தம் பருப்பு 1 கை, காஞ்ச மிளகா ஒரு 6 நம்பர் காஞ்ச மிளகா, சின்ன துண்டு புளி, 1 டீஸ்பூன் பெருங்காயம். அப்படியே வதக்கிட்டு புதினா, கொத்தமல்லி, இந்த உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, புளி, பெருங்காயத்தை வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிடணும். தண்ணி தெளித்து ஒரு தொகையில் திக்காக, சட்னின்னு சொல்லும்போது தண்ணியாக கூட திக்காக இருக்கலாம். இதில் கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு கொட்டினீங்கன்னா அது தொகையிலோடு இது சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நல்ல மட்டனை வறுத்து தொக்கு மாதிரி வறுத்து சாப்பிடும்போது ஒரு கலக்கல் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி சொல்லுவேன், இந்த பொங்கலோட மீன் குழம்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா கலக்கலாக இருக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு.
இந்த பொங்கலை ஒரு பாத்திரத்தில் போட்டுறேன். நீங்கள் நினைக்கலாம் புளி போட்டுக்கோம், புளி போட்டு திருப்பி வேக வைக்கணுமா அப்படின்னு. இப்போ ஊற்றுனது 1/4 கிளாஸ் தண்ணி. இந்த ஆல்ரெடி இந்த பயிரும் பொங்கல் வந்து சூடாக இருக்குது. அதை புளியோடு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு வந்து தனியாக திருப்பி வச்சு வேக வைக்க வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். ஸோ இந்த அருமையான புளி பொங்கல் ஜெயா டிவியில் சுவையோ சுவை நிகழ்ச்சியில் உங்களுக்கோசரம் செய்யப்பட்டது. சூப்பரான பொங்கல். இப்போ அதை நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பர், டாப் நாச். அப்படியே சாப்பிடலாம். என்ன நேர்களே, நாக்க சுண்டி இழுக்கிற அந்த புளி பொங்கல் எப்படி செய்யறதுன்னு நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா நம்முடைய சுவையோ சுவை நிகழ்ச்சியில செஃப் தாமு சார் செஞ்ச இன்னொரு பெஸ்ட் ரெசிபியை தான் பார்க்க போறோம். அது என்னன்னா சக்கரவள்ளி கிழங்கு பொரியல். அதை எப்படி செய்யறாருன்னு பார்த்துட்டு வாங்க. அடுத்து நம்ம செய்ய போகிறது சக்கரவள்ளி கிழங்கு பொரியல். இந்த சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். சக்கரவள்ளி கிழங்கு 1/4 கிலோ, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், புளி 1 கோலிகுண்டு அளவு, எண்ணெய் 1/2 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் சூப்பரான ஒரு டிஷ்ஷு. சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு சாப்பிட்டாவே கலகலாக இருக்கும், ரொம்ப பிடிச்சது. அந்த சாஃப்ட்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பொரியல் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிடும்போது அந்த பைட்டிங் கன்சிஸ்டன்சி இருக்கும். காரசாரமாக பொரியல்னு சொல்லும்போது ட்ரையாக இருக்கும், காரசாரமாக இருக்கும். நல்ல தண்ணி சாம்பார், மிளகாய் போட்டு ஒரு தண்ணி சாம்பாரோடு இந்த சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் கலக்கல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை தாளிச்சிடுறோம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு என்ன பண்ணுறோம், மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு பரட்டிடுறோம். கொஞ்சம் தண்ணி தெளித்து பரட்டிக்கிறோம். இந்த கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு இந்த பரட்டின சக்கரவள்ளி கிழங்கு போட்டு நல்லா வதக்கிறோம். சிம்மில் வச்சிடறோம், கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிறோம். எக்ஸாக்டாக 5ஆவது நிமிஷத்தில் சக்கரவள்ளி கிழங்கு வெந்த போது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோலிகுண்டு அளவு புளி, ஒரு 4 டீஸ்பூன் தண்ணி விட்டு திக்காக கரைச்சி அதை விட்டுட்டு இறக்கிடணும். நான் சொன்ன மாதிரி மிளகாய் சாம்பார் இருந்தாலும் சரி, அதே மாதிரி பருப்பு ரசத்தோடு சரி, தோசை இட்லியோடு சரி, சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு, அந்த ஸ்வீட்டஸ்ட் டேஸ்ட்டு கலக்கலாக இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், சக்கரவள்ளி கிழங்கு ஒரு பவுலில் போட்டு இதில் மிளகாத்தூள், அதே மாதிரி தனியாத்தூள் அதையும் போட்டு மஞ்சள் தூளையும் போட்டு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன், தண்ணியை தெளிச்ச மாதிரி போட்டுறேன். போட்டு நல்லா பெசறிடுறேன். இப்படின்னா எடுத்து இந்த சக்கரவள்ளி கிழங்குல அந்த காரம் அப்படி பிடிச்சிக்குது. ஒரு உருளைக்கிழங்குல ரோஸ்ட் பண்ண அப்படி இருக்கும், அந்த மாதிரி இல்லை பிடிச்சிக்குது. மீன் டைம் என்ன ஆகுது, எண்ணெய் சூடாகிடுச்சேங்க. எண்ணெய் சூடானோடனே இதில் உளுத்தம்பருப்பு கடுகு போட்டு தாளிச்சிடும். கருவேப்பிலையும் போட்டுறேன். கருவேப்பிலை பொரிஞ்சி வர டைமில் சக்கரவள்ளி கிழங்கு தூண மாதிரி போட்டுறேன். நான் சொன்னேன் எக்ஸாக்டாக 7ஆவது நிமிஷத்தில்
இந்த சக்கரவள்ளி கிழங்கு வெந்து போயிடும். இப்போ நீங்கள் பிரட்டே வேணாம், அப்படியே விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் பொறுத்து பிரட்டலாம். இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ வேகத்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி, சக்கரவள்ளி கிழங்குல மட்டும்தான் மாதிரி செய்யலாமா? மரவள்ளி கிழங்குல செய்யலாம், உருளைக்கிழங்குல செய்யலாம், சேப்பங்கிழங்குல செய்யலாம், அதே மாதிரி கருணக்கிழங்குல செய்யலாம். இந்த கிழங்கு வகைகள் பூமிக்கு கீழே விளையிற கிழங்குகள் எந்த கிழங்காக இருந்தாலும் இதே மாதிரி செய்யலாம். இந்த துண்டு மாத்திரம் போடுறது மெலிசாக போடணும், அப்போ தான் வந்து வேகும். ஏன்னா இது நம்ம குக்கரில் வேக வச்சு போடுறதில்லை, டைரெக்டாகவே நம்ம குக் பண்ணுறதால மெலிசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். குக்கரில் போடுறத விட இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் என்னென்ன பண்ணோம்னா, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள், உப்பு போட்டு நல்லா பெசரிட்டு அதுக்கு அப்படியே எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்து பருப்பு தாளிச்சிட்டு கருவேப்பிலையை போட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கை போட்டோம். இப்போ அழகாக இந்த சக்கரவள்ளி கிழங்கு வதங்கிடுச்சு. நான் சொன்னேன் 7 நிமிஷத்தில் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வெந்து போயிடும், சாஃப்டாக இருக்கும், வெந்து நல்லா அழகாக வந்துடும் அப்படின்னா. இதில் ஆல்மோஸ்ட் 90% இந்த சக்கரவள்ளி கிழங்கு வெந்துடுச்சு. சக்கரவள்ளி கிழங்கில் வேறு என்ன செய்யலாம்? சக்கரவள்ளி கிழங்கு புட்டு சூப்பர். சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்துட்டு திருவிட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாய், வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அந்த திருவி வச்ச சக்கரவள்ளி கிழங்கையும் போட்டு ஒரு இளம் சூடில் வச்சுக்கணும். ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக 2 கை தேங்காய் பூ போட்டு அப்படி தூண மாதிரி இறக்கிட்டோம்னா அந்த புட்டு நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. அதை சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்டாவே கலக்கலாக இருக்கும். இட்லி தோசையோடையும் நல்லா போகும். ஆக்சுவலாக சாதாரணமாக இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிக்கு இந்த மாதிரி புட்டு சூப்பராக இருக்கும். புட்டுன்னு சொல்லும்போது ஒரு டிப்புன்னு வச்சுக்கோங்களேன். சாதாரணமாக புட்டு வந்து புழுங்கல் அரிசியில் நம்ம பண்ணுறோம். புழுங்கல் அரிசியை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நனைச்சி நல்லா அலசி களைஞ்சி தண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு டவலோ ஒரு வெள்ளை துணியிலையோ எடுத்து அந்த அரிசியை டவலில் போட்டுடுறோம். ஃபேன் கீழே ஆற வச்சிடுறோம். இது நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சாலும் சரி, இல்லை மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் சரி, அரைச்சி வந்துட்டு உப்பு தண்ணி, சுட தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் உப்பு போட்டு தெளிச்சா மாதிரி அந்த அரிசி மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். இட்லி பாத்திரம் அதில் தண்ணியை ஊற்றிட்டு அந்த இட்லி தட்டை மேலே மூடிட்டு அது மேலே ஈர துணியை வச்சுட்டு ஈரத்துணி நல்லா பிழிஞ்சிடணும். இந்த புட்டு மாவு ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ, அந்த புட்டு மாவை அந்த துணி மேலே வச்சுட்டு மூடி போட்டு 20 நிமிஷம் வேக வச்சிடணும். நல்லா வெந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பண்ணோம். அந்த வெந்த புட்டையும் போட்டுட்டு ஏலக்காய் பொடியை நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிவிட்டு அந்த ஏலக்காய் பொடி தூவுறோம். தேங்காய் பூ போடுறோம். சர்க்கரை வேணும்னா சர்க்கரை, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக புட்டு மசால் வடை கலக்கல். ஸோ இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா அழகாக குக் ஆகிடுச்சு. இதில் நான் சொன்ன ஒரு கோலிகண்டு அளவு புளி தண்ணியை எடுத்து 4 டீஸ்பூன் தண்ணி ஊற்றுக்கும் சொன்னேன், அதை விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. சாதாரணமாக எல்லாருக்குமே தோன்றது சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பாக எல்லாம் இருக்கும் அப்படின்றது. பை நேச்சர் அதனுடைய நேச்சரே வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நம்ம என்ன பண்ணோம், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் போட்டு காரத்தை போட்டு நம்ம நல்லா ஊற வச்சிட்டோம். அப்போ என்ன ஒன்றா அந்த இனிப்பு கொஞ்சம் கம்மியாகிடும் ஆக்சுவலாக. பட் நேச்சர் ஆஃப் தி வெஜிடபிளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு இருக்கும். இப்போது அருமையாக இந்த சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வச்சு ஊறுது. ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மீன் துண்டு மாதிரி வருது பாருங்கள். சூப்பராக இந்த சக்கரவள்ளி ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடலாம். 2 டிஷ் பண்ணோம். புளிப்பொங்கல், அதை எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு போட்டு வதக்கிட்டு அரிசியும் பருப்பு வதக்கிட்டு அதில் பச்சை மிளகாய் போட்டு 1க்கு 2 தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுட்டு அதை கடைசி இறக்கும் போது புளி தண்ணி வச்சுட்டோம். 2வது சக்கரவள்ளி கிழங்கு பொரியல்.
சக்கரவள்ளி கிழங்க மெலிசாக கட் பண்ணிக்கிட்டோம், எண்ணெய் ஊற்றணும், கடுகு உளுத்து பருப்பு தாளிச்சு கருவேப்பிலை போட்டோம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு என்ன பண்ணோம், மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு தண்ணி தெளித்து ஊற வச்சுட்டு அந்த கடாயில் போட்டு நல்லா 7 நிமிஷத்துக்கு வதக்கிட்டோம். இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோழி குண்டு அளவு புளியை 4 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதை புளி தண்ணியை விட்டோம். அட்டகாசமாக இந்த சக்கரவள்ளி கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து போச்சு. இந்த ஸ்வீட்னஸ் இல்லை, புளிப்பு, அந்த காரம், டேஸ்ட்டு டாப் நாச். நேர்லயே இந்த அரை மணி நேரம் சூப்பரான 2 வெரைட்டி நீங்க பார்த்திருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும். செய்யவும் பார்க்கவும் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் நம்முடைய சுவையோ சுவை நிகழ்ச்சியில செஃப் தாமு சார் புது ரெசிபிஸோட வந்திருக்காங்க. அது என்னென்ன புது ரெசிபிஸ்னு பார்த்துட்டு வாங்க. வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டிவி வழக்கம் சுவையோ சுவை நிகழ்ச்சி. இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ மாம்பழ சீசன், எல்லா இடத்துலையும் நல்ல மாம்பழம் கிடச்சிட்ருக்கு. மாம்பழத்தை நம்ம அப்படியே சாப்பிட்றோம். மாம்பழத்தில் புளி சீரி பண்ணுறோம், மாம்பழத்தில் ஒரு வெள்ளை பச்சடியும் பண்ணுறோம், மாங்காயம் பண்ணுறோம், மாம்பழம் பண்ணுறோம். ஆனால் நம்ம சுவைய சுவையில் உங்களுக்கோசரம் மாம்பழத்தில் மாம்பழ குருமா வைக்க போகிறோம். சூப்பரான ஒரு குருமா, கொஞ்சம் ஸ்வீட்டாக. அந்த குருமா சப்பாத்தியில் ஊற்றி சாப்பிட்டாலும் சரி, இட்லி தோசையோடு சாப்பிட்டாலும் சரி, கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிடக்கூடிய ஒரு மாம்பழ குருமா. அந்த மாம்பழ குருமா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். மாம்பழம் 2 நம்பர், வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, பச்சை மிளகா 3, இஞ்சி பூண்டு அரவை 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பட்டை 2, பிரிஞ்சி இலை 2, ஏலக்காய் 2, லவங்கம் 2, கருவேப்பிலை 2 கொத்து, தேங்காய் 1/2 மூடி, பச்சை மிளகாய் 2, இது 2 சேர்ந்து அரைச்சிக்கிறோம். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, கொத்தமல்லி 1/2 கை. இப்போ இந்த மாம்பழ குருமாவை எப்படி பண்ணுறது பார்ப்போம். எண்ணெய் ஊற்றியாச்சு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், அதே மாதிரி கருவேப்பிலையும் போட்டு அதை பொரிச்ச பிறகு 2 கை வெங்காயம் போட்டு வதக்கணும், இஞ்சி பூண்டு போடுறோம், தக்காளி பழத்தை போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு மாம்பழத்தை போட்டுடுறோம். போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு உப்பு போட்டுடுறோம். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுடுறோம். நல்லா கொதி வரும்போது என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகா காரம் நீங்கள் 3, அரைக்கிறதுக்கு 2 பச்சை மிளகா சொல்லுங்கள், 1/2 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகா. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் ரொம்ப நிறைய வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு 4 முந்திரி பருப்பு வச்சு அரைச்சிக்கலாம். நான் முந்திரி பருப்பு அரைக்கல, வேணுன்றவங்க முந்திரி பருப்பு வச்சு அரைச்சிக்கலாம். அந்த தேங்காய் அரவையும் போட்டு ஒரு கொதி வந்த பிறகு பச்சை கொத்தமல்லி தலையில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மாம்பழ குருமா, கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. இட்லியோட ஊற்றி சாப்பிடும்போது சரி, இட்லி மேலே அதே மாதிரி மெத்து தோசை சுட்டு அது மேலே ஊற்றி சாப்பிட்டாலும் கலக்கலாக இருக்கும். இப்போ அந்த மாம்பழ குருமாவை எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 2 பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கருவேப்பிலை இதை போட்டு 2 கை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த குருமான்னு சொல்லும்போது சாதாரணமாக எனக்கு தெரிஞ்சு இந்த குருமாவில் கசகசா போடுவாங்க. பாப்பி சீட்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், தமிழில் கசகசான்னு சொல்லுவோம். அது போடும்போது உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும். அந்த கசகசாவை சுடு தண்ணியில் ஊற வச்சு முதல்ல அதை தான் அரைக்கணும்.
நீங்கள் தேங்காய் ஊற போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அரவை சரியாக வராது. அதனால் கசகசாவை சுடுதண்ணில் ஊற வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய், முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அந்த கலவை வந்து அந்த அரவை வந்து குருமாவோட சேரும்போது நல்லாயிருக்கும். நார்மலாக அந்த கசகசா, முந்திரி பருப்பு, தேங்காய் சேர்க்கறது வந்து இந்த நான் வெஜிடேரியன் குருமாவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா அருமையான ஒரு டேஸ்ட் இருக்குது. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு அரவை 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு அரவை சாதாரணமாக அந்த இஞ்சி சமப்பங்கு, பூண்டு சமப்பங்கு இருக்கணும். சப்போஸ் நீங்கள் இஞ்சி பூண்டு அரவை வேண்டாம் அப்படின்னா தட்டி போட்டுக்கலாம். அம்மியில் வச்சு இடித்து அந்த இஞ்சியும் பூண்டையும் போட்டிங்க அப்படின்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். இப்போது வெளியே வாங்கும்போது என்ன இருந்தால் அதை கொஞ்சம் வினிகர் சேர்த்துப்பாங்க, அதனால அந்த வினிகர் வாசனை வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலே தட்டி போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், தக்காளி பழம் 2 போட்டுக்கலாம். கொஞ்சம் புளியா மாதிரி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு தக்காளி பழம் இருந்தால் புளி கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம இதில் புளி சேர்க்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது நாட்டு தக்காளி பழமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த புளிப்பு நல்லாயிருக்கும், அதே மாதிரி அந்த ஸ்வீட்னஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் சாதாரணமாக குருமா நல்லா வரணும், அதாவது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கணும்னா அந்த 2 கை வெங்காயம் 2 கை வெங்காயம் தான் போடணும். சாதாரண வெங்காயத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு திதிப்பு சக்தி இருக்குது. 2 கை போடும்போது கண்டிப்பாக அதுக்கு அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதனால தான் நான் சொன்னது 2 கை வெங்காயம் 2 கை தக்காளி பழம்னு. இது ஒரு தொக்கு மாதிரி எடுத்து வந்துடணும். இல்லை குருமாவில் என்ன ஆகுனா தக்காளி தனியாக தெரியும், வெங்காயம் தனியாக தெரியும். ஸோ இந்த வெங்காயமும் தக்காளியும் தொக்கு மாதிரி வரவளும் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போடுறது இந்த கருவேப்பிலை வாசனையும் நல்லாயிருக்கும் அந்த குருமாவில், அதே மாதிரி உடம்புக்கு நல்லது. சாதாரணமாக குருமாவில் கருவேப்பிலை போடுவோமா, சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சில் தானே போடுவோம், கரெக்டு. அதே இது செட்டிநாடு ஸ்டைலில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கண்டிப்பாக போடுவாங்க. இந்த கருவேப்பிலை போடுறதால ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். இன்னொன்று மருத்துவ குணம் உள்ள பொருள். சாதாரணமாக அது வந்து சாதாரணமாக அந்த முடியெல்லாம் நரைச்சி போச்சுன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த கருவேப்பிலை சாப்பிடும்போது முடி கருக்க சக்தி இருக்குது. அதாவது ஒரு வயசு வரலும் தான், சின்ன வயசு இருக்கவங்களுக்கு, பெரியவங்களுக்கு வந்து நரைச்சி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது இந்த வெங்காயம் தக்காளியும் அருமையாக தூக்கு மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா சூப்பராக ஒரு தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாம்பழத்தை போட்டுறேன். சூப்பராக இருக்குது. தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம், கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாம்பழ குருமா திதிப்பாக காரமாக சூப்பர் டேஸ்ட்டோட தோசையோடு சாப்பிடும்போது சரி, இட்லியோட மேலே ஊற்றி சாப்பிட்டாலும் கலக்கலாக இருக்கும். மாம்பழ குருமா எண்ணெய் ஊற்றணும், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கருவேப்பிலை தழைச்சோம், வெங்காயத்தை பொன்முலாக வதக்கிட்டோம், இஞ்சி பூண்டு போட்டு, தக்காளி பழத்தை போட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கிட்டோம், உப்பு போட்டோம், மாம்பழத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டோம். இப்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பச்சை மிளகாய் அரை சேர்க்க போகிறோம். மாம்பழம்னு சொல்லும்போது ஒன்று அப்படியே சாப்பிட்றது, ரெண்டாவது அந்த மாம்பழத்து மேலே கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூள் போட்டு சாப்பிடும்போது தக்காளி டேஸ்ட் அது சூப்பராக இருக்கும். இன்னொன்று மாம்பழ லஸ்ஸி, சான்ஸே இல்லை. மாம்பழத்தை என்ன பண்ணுறீங்க, கட் பண்ணுறீங்க, மிக்சியில் போட்டுக்கிறீங்க, தயிரை ஊற்றிடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் மாம்பழம் எசன்ஸ் வேணும், மாம்பழ எசன்ஸ் போட்டுக்கலாம். 2 கியூப் ஐஸ் இருந்தால் 2 கியூப் ஐஸை போட்டுறோம், மிக்சியில் ஓட்டிடுறோம். அப்படி நல்ல சீத்ரூ கிளாஸ் அதை ஊற்றிடுறோம். மாம்பழத்தை ஒரு சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி அந்த கிளாஸ் மேலே வைக்கிறோம், ஃப்ரிட்ஜில் தள்ளிடுறோம். நல்லா ஜில்லுன்னு ஆன பிறகு அந்த லஸ்ஸியை மேங்கோ லஸ்ஸி கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அதோட ஒரு டேஸ்ட்டு சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு அந்த மாம்பழ லஸ்ஸி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மாம்பழத்தில் ஒரு நல்ல புடிங் எடுத்து பண்ணலாம். இப்போ எப்படின்னா மாம்பழத்தை மிக்சியில் போட்டு அந்த பல்ப் எடுத்துக்கிறோம், எக்கை வந்து அடிச்சிக்கிறோம், ஒரு தனியாக இதில் எக் அடிச்சுட்டு அதில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு அடிச்சுட்டு ஜெலட்டினையும் போட்டு இந்த மாம்பழத்தையும் போட்டு நல்லா ஒரு கூழ் மாதிரி ரெடி பண்ணுறோம். ஒரு கப் எடுத்துக்கிறோம், தண்ணியில் முக்கிய எடுத்துகிட்டு கவுத்துறோம், தண்ணி கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சமாக தான் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த மாம்பழ கூழ் என்ன பண்ணுறோம், அந்த கப்பில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடுறோம். புடிங் சாப்பிட்றதுக்கு மேலே கொஞ்சம் க்ரீம் போட்டு
கொஞ்சம் ஜாமையும் தள்ளி விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா கலகலாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த தேங்காய் அரவை வச்சுருக்கோம், அந்த தேங்காய் அரவையை சேர்க்குறோம். சூப்பரான மாம்பழ குருமா இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டாலும் சரி, தோசை மேலே ஊற்றி சாப்பிடும் சரி, சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்டாலும் சரி, மெயினாக சப்பாத்தி பரோட்டா, வீட்டில் செய்கிற பரோட்டாவும் சப்பாத்தி மேலே ஊற்றி சாப்பிடும்போது ஒரு கலக்கலான டேஸ்ட்டு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை மேலே போட்டுக்கலாம். அட்டகாசமான அருமையான சூப்பரான எளிமையான சுவையான மாம்பழ குருமா சுவையில் ஜெயா டிவி மூலிமா உங்கள்கிட்ட சேர்க்குறோம். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது மூணாறு முட்டைக்கறி. அந்த மூணாறு முட்டைக்கறி செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். மூணாறு முட்டைக்கறிக்கு முட்டை 3, வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, காஞ்ச மிளகா 5 நம்பர், 2 கை தனியா, கருவேப்பிலை 1 கை, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பட்டை 2, பிரிஞ்சி இலை 2, ஏலக்காய் 2, லவங்கம் 2, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1/2 குழிக்கரண்டி. இப்போது இந்த மூணாறு முட்டைக்கறியை செய்கிறது எப்படி பார்ப்போம். 2 கை தனியா, 5 காஞ்ச மிளகா, 2 பட்டை, 2 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1 கை கருவேப்பிலை. இதை போட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு பாத்திரம் வைக்கிறோம், எண்ணெய் ஊற்றுறோம், கொஞ்சம் கருவேப்பிலை ஊற்றி தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்கணும், தக்காளி பழத்தை நல்லா வதக்கிட்டு இந்த பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடணும். வேக வச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணி போட்டு டாஸ் பண்ணி எடுத்தோம்னா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி பரோட்டா வாடியோ தோசையோடையோ ஒரு கலக்கலான மூணாறு முட்டைக்கறி. இது ஆப்பத்தோடு கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் கலக்கலான முட்டைக்கறி. இப்போ அந்த முட்டைக்கறியை செய்கிறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். 2 கை தனியாக, காஞ்ச மிளகாய் 5, 1 கை கருவேப்பிலை, 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய். இதை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு தண்ணி தெளித்து அரைச்சிடலாம். பொடிக்கு பதிலாக நீங்கள் தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ என்ன ஒன்றா இதை நம்ம கடைசியாக இப்போ டாஸ் பண்ணும்போது எப்படி நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், கிரேவினால் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், அதனால் தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். இது தேங்காய் கிடையாது. இந்த முட்டை சாதாரணமாக வெந்த முட்டையை ஒன்று வெங்காயம் தக்காளி போட்டு செய்வோம். தொக்கு மாதிரி செஞ்சுட்டு அந்த வெந்த முட்டையை போட்டுருவோம். இல்லை மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கிட்டு அதை அப்படியே முட்டையை போட்டுவோம். இல்லை வெறும் தக்காளி பழத்தை நல்லா பிழிஞ்சு எடுத்து அதை தாளிப்பு கொடுத்துட்டு அந்த தக்காளி பழத்தில் மஞ்சள்தூள், மிளகா, தனியாத்தூள் போட்டு இந்த முட்டையை போட்டுருவோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக முட்டைக்கறி வெங்காயம் தக்காளி பழத்தோட கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் நீங்கள் கொடுக்கணுன்னா 4 வேர்க்கடலையும் அதை போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த தனியா, வரமிளகா, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை நல்லா கலக்கலாக வதங்கிடுச்சு. அந்த தீயக்கூடாது, தீயாமல் பார்த்துக்கணும். தீஞ்சு போச்சுன்னா கசப்பு வந்துடும். ஸோ அதனால் இந்த என்ன சொல்கிறீங்க, வாயில் போட்டால் அது கிறிஸ்பியான பதம், அந்த பதத்துக்கு இது வந்துடுச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிக்கலாம். தனியா, மிளகாய், கருவேப்பிலை, அதே மாதிரி பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் போட்டு வதக்கியிருக்கோம். இதை ஒரு தட்டில் கொட்டிப்போம்.
இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் தண்ணி தெளித்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும், இந்த பவுடர் வதக்க போகிறோம். அப்புறம் அது வேக வச்சு முட்டை போட போகிறோம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கருவேப்பிலை மாத்திரம் போட போகிறேன். வெங்காயம் இது நல்லா வதக்கலாம், முக்கால் பாகம் வதக்கலாம். சாதாரண முட்டை கறியில் நிறைய இருந்துச்சுன்னா முட்டை குருமா கூட வைக்கலாம். நம்ம வந்து மாம்பழ குருமா வைக்கிற மாதிரி அது மாதிரி முட்டை குருமா அதே மாதிரி வைக்கலாம். வேக வச்சுட்டு முட்டைன்னு சொல்லும்போது முட்டை குழம்பு வேறு, அதாவது புளி தண்ணியில் வச்சுப்பாங்க. அதாவது அதில் பார்த்திங்கன்னா புளி தண்ணியிலேயே மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தண்ணித்தூள் கரைச்சிட்டு வெங்காயத்தை களிப்பட்டு நல்லா வதக்கிட்டு அதை புளி தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டு அதை கொஞ்சமாக தேங்காய் விட்டுட்டு நல்லா கொதி வரும்போது முட்டையை அரைச்சி ஊற்றணும். இப்போ அந்த முட்டை குழம்பு நல்லா அழகாக குக்காகி வரும். அந்த முட்டை சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நீச்சு வாசனை வராது. சாதாரணமாக இது மாதிரி பாயில்டு பண்ணோம்னா அந்த நீச்சு வாசனை போகிறதுக்கு இந்த மாதிரி இந்த கிரேவி கொஞ்சம் காரசாரமாக வாசனையை செஞ்சீங்க அப்படின்னா அது குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வதங்கிடுச்சு, முக்கால் பாகத்துக்கு கொஞ்சம் மேலே. இதில் தக்காளி பழம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிறோம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், போட்டு நல்லா வதக்கிறோம். இப்போது அரைச்சது காஞ்ச மிளகா, தனியா, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டோம். வதக்கிட்டு அரைச்சிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கணும். அதே மாதிரி தக்காளி பழத்தை போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாயை போட்டுட்டோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்துடலாம். இது பாருங்கள், உங்களுக்கு பவுடர் வேணும்னா ட்ரையாக பவுடர் கடைசியில் போடணும். பட் இது அரைக்கும் போது உங்களுக்கு கிரேவி கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது, ட்ரை ஆகிடும். அது இதில் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு முட்டை கறி. இதெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வாசனை சூப்பராக இருக்குது. இதை போட்டு இப்போது முட்டையை எடுத்துக்கலாம். முட்டையை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் சொன்ன அந்த நீச்சு வாசனை இப்போ வராது. கொத்தமல்லி தழை மேலே போட்டுக்கலாம். அடுப்பு அணைச்சிட்டேன். சூப்பரான ஒரு முட்டை கறி ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்னது ஆப்பத்து மேலே ஊற்றி சாப்பிட்றாங்க. சரி, இட்லி தோசையோட சப்பாத்தியோட சாப்பிடும்போது கலக்காக இருக்கும். எஸ்பெஷலி பரோட்டோட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டு டிஷ்ஷு, சூப்பரான ஒரு மாம்பழ குருமா, அதே மாதிரி 3வது முட்டைக்கறி. இந்த 2 டிஷ் உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிற விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன நேர்களே, இன்னைக்கும் நம்முடைய சுவையோ சுவை நிகழ்ச்சி பல சுவையான ரெசிபிஸோட ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் அந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு மறக்காம அனுப்புங்க. இன்னும் பல ரெசிபிஸோட உங்களை அடுத்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபிராமி.